தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிகல்ஸில் 4th வீடியோ, ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆர்டிக்கல்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். திஸ் இஸ் த ஃபைனல் வீடியோ. ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உள்ள கான்செப்ட்டு. வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆர்டிகல்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு ரூல், பிஃபோர் ப்ராப்பர் நவுன். நம்ம ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நேம் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் எடுத்துக்கோங்க. உங்கள் நேம் எழுதும் போது இனிஷியல் போட்டு தான் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி ஏ அண்ட் த எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நேம் ஆஃப் காண்டினென்ட்ஸ், கண்ட்ரிஸ். ஸோ எந்த கண்ட்ரியோட நேமை பற்றியோ காண்டினென்ட் நேமை பற்றியோ சொல்லும் போதும் அந்த நேம் மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி தான் ஸ்டேட்ஸ், சிட்டிஸ், டவுன்ஸ், தமிழ்நாடு அப்படி தான் நம்ம சொல்லணும். தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு, தமிழ்நாடு சொல்லக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், ஃபெஸ்டிவல். மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே தான் சொல்லணும். மண்டே அண்ட் மண்டே, மண்டே, ஜனவரி அண்ட் பிப்ரவரி அண்ட் மார்ச் அப்படி எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. நேம் ஆஃப் லாங்குவேஜஸ், தமிழ், இங்கிலீஷ், கன்னடா அப்படின்னு லாங்குவேஜ் நேம் தான் சொல்லணும். அண்ட் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், பிஃபோர் ஃபேமிலி ரிலேஷன். ஓகே, அதிலே நம்ம பர்சன் பார்த்துட்டோமே, இது என்ன ஃபேமிலி ரிலேஷன் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? அதில் பர்சனோட நேம் நம்ம பார்த்தோம். அதே இது ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், அங்கிள் இப்படி யூஸ் பண்ணும்போதும் பிரதர், அங்கிள், பிரதர் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நேம் ஆஃப் சீசன்ஸ், நம்மளுக்கு சீசன்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஸ்ப்ரிங், விண்டர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்ப்ரிங், விண்டர் பர்டிகுலராக யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். சீசன் பொறுத்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரூல், ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு 2 இல்லைன்னா 3 நவுன் வரும்போது அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். ஹீ இஸ் எ கிரேட் poet அண்ட் டான்ஸர். ஸோ இதில் poetக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரேட் poet, டான்ஸருக்கு முன்னாடி யூஸ் பண்ணலை. அதே இது டிஃப்ரெண்ட்டான செப்பரேட் பீப்புளை பற்றி நம்ம பேசுகிறோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த எஜுகேஷன் மினிஸ்டர் ஆர் ரீச்சிங் டுமாரோ. 2 பேருமே வேறு ஆட்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஐ ஹாவ் அ ரெட் அண்ட் ப்ளூ பென். ஸோ அவங்கக்கிட்ட இருக்க ஒரே பென் தான், அது கலர் மட்டும் 2 டிஃபராக இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. அதே இது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் அ ரெட் அண்ட் எ ப்ளூ பென். ஸோ இதில் 2மே டிஃப்ரெண்ட்டு. அவங்கக்கிட்ட ரெட் பென்னும் இருக்குது, ப்ளூ பென்னும் இருக்குது. ஸோ சேம் திங், சேம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும், செகண்ட் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மேபி அது மெட்டீரியல் நவுனாகவும் இருக்கலாம், இல்லை அப்ஸ்ட்ராக்ட் நவுனாகவும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், கான்ஃபிடென்ஸ். மில்க் நம்ம இருக்கும்போது ஆயில், நம்ம எதெல்லாம் லிக்விட் ஐட்டமாக கவுண்டபிள் நம்மளுக்கு அன்கவுண்டபிளாக இருக்கோ, என்ன முடியாதோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. தென் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஃபீலிங்ஸ். இது எல்லாமே நவுன்ஸ் பற்றி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. தென் பீஸ் கேதர் ஹனி, டாக்ஸ் பார்க் அட் நைட். ஸோ ப்ளூரல் நவுன் வரும்போதும் அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் பர்டிகுலராக நம்ம ஒரு பொசிஷன் பற்றியோ எதை பற்றியோ நம்ம சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன் இருக்குது அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுவோம். த ஆப்பிள்ஸ் தட் ஆர் ஆன் த ட்ரீஸ் ஆர் ஸ்வீட். The soldiers of the battalion are well trained. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் யூஸ்டு பிஃபோர் ப்ளூரல் நவுன் ஒன்லி வென் இட் இஸ் மேட் டிஃபைன்ட் பை எ ப்ரிப்போசிஷன் ஆர் எ ரிலேட்டிவ் கிளாஸ். ஸோ டிஃபைன் பண்ணி இருக்கும், இல்லை ரிலேட்டிவ் கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லி. ஸோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அதே சமயத்தில் மீல்ஸ் பற்றியோ இல்லை ஃபுட் பற்றியோ, ஃபுட்டு சொல்லக்கூடாது, ஃபுட் பற்றியோ பேசும்போதோ நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. ஐ ஹாவன் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹாவ் த பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம். பட் அதே நேரத்தில் அந்த மீலையோ ஃபுட்டையோ
நம்ம பேசும்போது அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம் இல்லை ரிலேட்டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் அ கிரேட் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். சே குட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் கேம் பற்றியோ இல்லை ஒரு ஸ்போர்ட் பற்றியோ பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ப்ளே கிரிக்கெட், வி ப்ளே த கிரிக்கெட் வேண்டாம். வி ப்ளே அண்ட் கிரிக்கெட் வேண்டாம். வி ப்ளே எ கிரிக்கெட் வேண்டாம். வி ப்ளே கிரிக்கெட், வி ப்ளே டென்னிஸ், வி ப்ளே ஹாக்கி. அட் த சேம் டைம் டிசீஸ், நம்மளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு நோய் பற்றி பேசும்போதோ நம்ம அண்ட் த ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே அதோட நோயை நம்ம சொல்லிடலாம். டயபெட்டிஸ், மம்ஸ். ஸோ கிரிக்கெட் நம்ம ப்ளே திங்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டாம். டிசீஸ் யூஸ் பண்ணும்போது வேண்டாம். பிஃபோர் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், சர்ச், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், டெம்பிள், காலேஜ் இதெல்லாம் பற்றி பேசும்போது அந்த பில்டிங்கை பற்றி நம்ம பேசுகிறோம், பர்பஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பில்டிங் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் அதில் உள்ள ஆர்டிடெக்ட் நல்லா இருக்குது, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு பர்டிகுலராக எதை பற்றி பேசுனா நம்ம யூஸ் பண்ணணும். நவுன் பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும்போது மை பேக், ஹெர் அம்பர்லா அப்படி வரும்போது யூஸ் பண்ண வேண்டாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், இது எல்லாமே நம்மளுக்கு அட்ஜெக்டிவ் பற்றி எல்லா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஐ வாண்ட் திஸ் பென், ஐ டோன்ட் லைக் தேட் மேன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா திஸ் தேட் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அடுத்து வர நவுனுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நவுன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ், நவுன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ், அதாவது ஈச், எவ்ரி இப்படி எல்லாமே வரும்போது நம்ம அட்ஜெக்டிவ் வரும்போது நவுனுக்கு முன்னாடி அண்ட் த யூஸ் பண்ண வேண்டாம். ஈச் கேர்ள், எவ்ரி கேர்ள், ஈச் அ கேர்ள், எவ்ரி அ கேர்ள் கிடையாது, நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்பர் அண்டு குவான்டிஃபையர் வரும்போது எனி, நோ, சம், மச், எனஃப் இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ ஹேஸ் நோ கார், ஹீ ஹேஸ் நோ எ கார், ஹீ ஹேஸ் அண்ட் கார் அதெல்லாம் வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம். நவுன் இன்ட்ராகேட்டிவாக, அதாவது விச் அண்ட் வாட் அப்படி கொஸ்டின்ஸ் நம்ம வரும்போது அதுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வாட் புக் டு யூ வாண்ட். ஸோ இங்கே வாட்ங்கிற கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ புக்குக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலை. ஆனால் வாட் அ பிளேஸ் இட் இஸ், ஃபர்ஸ்ட் அப்படி வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளேஸ்க்கு முன்னாடி. பை நவுன் ட்ராவலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசும்போதோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூ ஆர் அட்வைஸ்டு டு ட்ராவல் பை கார், நாட் பை எ கார். ப்ளீஸ் சென்ட் த புக் பை போஸ்ட் கிடையாது, அண்ட் போஸ்ட் கிடையாது, போஸ்ட் கிடையாது, பை போஸ்ட். ஸோ பை வரும்போது நம்ம அதுக்கு அடுத்து எந்த விதமான ஆர்டிகிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குங்கிறனால ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.